Hi friends, good evening. ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஃபுல் வீடியோ போடுங்க, லாங் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் உங்களுக்கு இனிமேல் வீக்லி 2 வீடியோஸாவது நான் ஃபுல் வீடியோ லாங் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லை கிராமர், ஏதாவது சிம்பிளான கிராமர்ஸ் உங்களுக்கு நான் இந்த ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ இன்றைக்கி இந்த கெட்டுங்கிற வேர்டை எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஸோ இந்த கெட்டுங்கிற வேர்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு அதில் கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் யூஸ் பண்ணுறோம், அங்கேயும் யூஸ் பண்ணுறப்ப இதுக்கு என்ன தான் மீனிங்? இந்த கெட்டுக்கு தமிழ் மீனிங் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பார்க்குற இந்த 6 இந்த டைப் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த 6 சிச்சுவேஷனுக்கு நம்ம கெட்டுங்கிற வேர்டை மட்டுமே யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கெட் எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ரிசீவ். ஒரு பொருளை பெறுதல் அப்படின்னு சொல்லுவோம். கெட் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல முதல்ல கெட் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கெட் பை ஒரு பொருளை நான் வாங்குறேன் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம பைக்கு பதிலாக, இந்த வேர்ட்ஸுக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த இடத்துல ஏன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ பை அப்படிங்கிறது வாங்குதல், அந்த பைக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டுன்ற புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த வேர்டுக்கு பதிலாக நம்ம கெட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பிகம், ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதல். ஸோ அந்த இடத்துலையும் வந்து நம்ம பிகம்ன்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது அரைவ், வந்து சேருதல்னு அர்த்தம். அரைவ்னா வந்து சேருதல். இப்போ வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னா அந்த அரைவ், வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துலையும் நம்ம கெட்டுங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் பிரிங், அதை கொண்டு வா அப்படின்ற இடத்துலையும் கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ இது எல்லாத்துக்கும், இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போலாமா? ஃபஸ்ட்டு இந்த கெட் ரிசீவ், பெறுதல் அப்படின்ற இடத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கெட் மெனி இமெயில்ஸ் எவ்ரிடே. எனக்கு டெய்லி நிறைய இமெயில்ஸ் வந்து கிடைக்குது, நிறைய எனக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஐ காட் அ கிஃப்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் கெட்டுங்கிறது V1 verb, அதாவது இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ அதனால் கெட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன். கெட்டுக்கு V2 verb என்ன அப்படின்னா காட். ஸோ இந்த இடத்துல எனக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் கிடச்சிது அப்படின்னு, கிடைத்தது, அப்போ பாஸ்டில் சொல்கிறதுனால நான் இங்கே காட்டுங்கிற V2 verb யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் கெட் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட், புரிந்து கொள்ளுதல். இந்த இடத்துல எப்படி கெட் யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஐ கெட் இட் நவ் அப்படின்னா எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஐ காட் இட் அப்படின்னா எனக்கு புரிந்து விட்டது. இந்த கெட் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது V1 யூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு புரிகிறது அப்படின்னு ப்ரெசண்ட்டில் சொல்கிறது. ஐ காட் இட்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு புரிந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அடுத்து டிட் யூ கெட் வாட் ஐ செட், நான் சொன்னது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ டிட் யூ கெட் வாட் ஐ செட், நான் சொன்னது உனக்கு புரிகிறதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுதான் கெட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட், அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பதிலாக கெட் எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கெட்டுங்கிறத இந்த பை, வாங்குதல் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு பதிலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்குதல் அப்படின்றதுக்கு பதிலாக கெட்டுன்ற வேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வேர்ப் தான். ஸோ இப்போ வேர் டிட் யூ கெட் தட் ஷர்ட், இந்த ஷர்ட்டை எங்கே வாங்கின? ஸோ இப்போ வேர் டிட் யூ பை தட் ஷர்ட்டுன்னு கேட்காம கெட் தட் ஷர்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கெட் அப்படின்னா எங்கே வாங்கின இந்த ஷர்ட்டை, ஸோ அப்படின்னு கேட்குறோம். ஸோ இது வந்து WH கொஷின், அதனால் பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ அதனால் டிட் யூஸ் பண்ணியிருக்கேன். WH கொஷின் எங்கே வாங்கின அப்படின்றதுனால வேர் யூஸ் பண்ணியிருக்கேன். கெட்டுங்கிறது verb. ஓகே, ஸோ வேர் டிட் யூ கெட் தட் ஷர்ட், நீ அந்த ஷர்ட்டை எங்கே வாங்கின. நெக்ஸ்ட் டிட் யூ கெட் அ நியூ ஃபோன், நீ புது ஃபோன் வாங்கினியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அதுக்கு எப்படி கேட்குறோம்? டிட் யூ கெட், புது ஃபோன் வாங்கினாயா, இது பாஸ்ட் தான். ஸோ அதனால் டிட்டுங்கிற வேர்டு வச்சு நான் கொஷின் கேட்குறேன். இது ரெண்டுமே கொஷின் சென்டென்ஸ், அதனால் கீவேர்ட் தான் முதல்ல யூஸ் பண்ணியிருக்கேன். டிட் யூ கெட் அ நியூ ஃபோன் அப்படின்னா நீ புது ஃபோன் வாங்கினாயா. நெக்ஸ்ட் ஒன் பிகம். இந்த பிகம்ங்கிற வேர்டுக்கு பதிலாக கெட்டுங்கிற வேர்டு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிகம் அப்படிங்கிறது ஒரு சேஞ்ச், மாறுறது, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது. அப்போ தான் நம்ம இந்த பிகம்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு பதிலாக கெட் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இட்ஸ் கெட்டிங் டார்க் அப்படின்னா இப்போ ஈவினிங்காக இருக்குது, வெளிச்சம் இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த வெளிச்சத்துலேருந்து
இருளுக்கு அந்த நிலை மாறுது அப்படிங்கும்போது அந்த கெட்டிங் டார்க் அப்படிங்கிற அந்த கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கெட்டிங்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்தாலே அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதனால் இட் இஸ் கெட்டிங் டார்க், இருட்டாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டோன்ட் கெட் ஆங்க்ரி, கோவப்படாத, அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த இடத்துல கெட் அந்த ஒரு நார்மல் ஸ்டேஜில் இருந்து கோவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறுறோம் இல்லையா? ஸோ அதனால் டோன்ட் கெட் ஆங்க்ரி, அந்த கெட்டுங்கிற வேர்டு அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். டோன்ட் கெட் ஆங்க்ரி. நெக்ஸ்ட் ஒன், அரைவுக்கு பதிலாக, அதாவது வந்து சேருதல் அப்படி. ஸோ இப்போ அந்த அரைவுக்கு பதிலாக கெட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வாட் டைம் டிட் யூ கெட் ஹோம், எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்த. ஸோ இந்த வாட் டைம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தேன்னு கேட்குறேன். ஸோ அதனால் வாட் டைம் டிட் யூஸ் பண்ணிக்கிறேன், சப்ஜெக்ட் யூ, கெட்டுங்கிறது வேர்பு. ஸோ கெட் அந்த அரைவுக்கு பதிலாக தான், வாட் டைம் டிட் யூ அரைவ் ஹோம் அப்படின்றதுக்கு பதிலாக தான் கெட் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மீனிங். ஸோ கெட் ஹோம்னா எப்போ, எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வந்த, வாட் டைம் டிட் யூ கெட் ஹோம். ஹவு டு ஐ கெட் டு த ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷனுக்கு நான் எப்படி போகணும் அப்படின்றதுக்கு இந்த கெட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து கெட் வந்து அரைவுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், பிரிங்குக்கு பதிலாக கொண்டு வருதல். பிரிங் அப்படின்னா கொண்டு வருதல். ஸோ அந்த வேர்டுக்கு பதிலாக எப்படி கெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேன் யூ கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், கேன் யூ கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறோம். கேன் யூ கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், இது வந்து ரெக்வஸ்ட் சென்டென்ஸ், அதனால் நான் கேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் அண்ட் கெட்டுங்கிறது மெயின் வேர்ப். ஸோ கேன் யூ கெட் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். கெட் மீ த பில் ப்ளீஸ், அந்த உங்களோட பில்லை கொஞ்சம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறோம். கெட் மீ த பில் ப்ளீஸ் அப்படின்னா பில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் பிரிங்குக்கு பதிலாக கெட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலாக தானே நம்ம கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஐ டென்ட் கெட் இட், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஸ்டைலாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும் நீங்கள் இந்த கெட்டெல்லாம் யூஸ் பண்ணி பேசும்போது. ஐ டென்ட் கெட் இட். அடுத்து வென் வில் யூ அரைவ், எப்போ வருவ அப்படின்னு கேட்குறேன், எப்போ வந்து வீட்டுக்கு வந்து சேருவ அப்படின்னா ஸோ வென் வில் யூ கெட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வென் வில் யூ கெட், எப்போ வருவ. அடுத்து ஐ நீட் டு பர்ச்சேஸ் அ ஃபோன், நான் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம், ஐ நீட் டு கெட் அ ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்ச்சேஸ் அப்படின்றதுக்கு பதிலாக ஸோ வாங்குதல், பை தானே, ஸோ பைக்கு பதிலாக கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ நீட் டு கெட் அ ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இட்ஸ் பிகமிங் கோல்டு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை எப்படி சொல்லலாம், இட்ஸ் கெட்டிங் கோல்டு, இட்ஸ் கெட்டிங் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த கெட்டுக்கு குவிஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள், இதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஐ டேஷ் அ நியூ ஃபோன் எஸ்டர்டே. ஸோ நான் வாங்கினேன்ற மீனிங் தான். ஸோ இந்த சென்டென்ஸை படித்தாவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நான் ஒரு புது ஃபோன் வாங்கினேன் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ இது என்ன டென்ஸ், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ இந்த கெட்டுக்கு பதிலாக இங்கே என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், காட்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஐ காட் அ நியூ ஃபோன் எஸ்டர்டே. இந்த இடத்துல பைக்கு பதிலாக நான் காட் யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஐ டென்ட் டேஷ் வாட் யூ செட், நீ சொல்கிறது எனக்கு புரியல, அவ்வளோதான். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டுக்கு பதிலாக கெட்டுங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணுறோமா. ஸோ இது வந்து பாருங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் வேர்ப் அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐ டென்ட் கெட் வாட் யூ செட், அவ்வளோதான். அடுத்து இட் இஸ் டேஷ் வெரி கோல்ட் அவுட் சைட். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இட் இஸ் கெட்டிங் வெரி கோல்ட் அவுட் சைட், அதாவது இப்போ வெளில வந்து குளிராயிட்டே இருக்குது, குளிர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்துல இந்த இட் இஸ் வந்தாலே, இந்த இஸ் வந்தாலே வேர்போட ஐஎன்ஜி போடணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம கெட் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம், கெட்டிங்னு சேஞ்ச் பண்ணுவோம். இட் இஸ் கெட்டிங் வெரி கோல்ட் அவுட் சைட். அடுத்து வாட் டைம் டிட் யூ டேஷ் ஹோம். ஸோ எத்தனை மணிக்கு, இந்த வாட் டைம் சொன்னாலே எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ வாட் டைம் டிட் யூ டேஷ் ஹோம். அப்போ இது என்ன சென்டென்ஸ், அந்த அரைவ்ன்றதுக்கு வேர்டுக்கு பதிலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அரைவ், அதுக்கு பதிலாக கெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுங்கள். வாட் டைம் டிட் யூ டேஷ் ஹோம். ஸோ இதுக்கான ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். See you in the next video.